வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கரான் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கரான் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 27 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. கடந்த 3 நாட்களாக கடும் வெப்பநிலை எச்சரிக்கையை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். அப்படி கடந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இந்த வாரம் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் கூட இந்த கடும் வெப்பநிலை எச்சரிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கும் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்னொரு விடயத்தை கூறியிருந்தார்கள். அதாவது இன்று டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் 34 பாகை செல்சியஸை ரீச் பண்ணி இருந்தால், அதாவது சாதாரண வெப்பநிலை 34 பாகை செல்சியஸை ரீச் பண்ணியிருந்தால் இந்த வருடத்தினுடைய அதிகூடிய வெப்பநிலை கொண்ட நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கும் என கூறியிருந்தார்கள். பட் இருந்தாலும் உடல்நிலை கூறியிருந்தாலும் கூட ஆக்சுவல் வெப்பநிலை 34 தாண்டில் என்ற காரணத்தால் அது கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு சொல்லலாம். எனவே அடுத்த நாட்களில் கூட இந்த நிலை மாற்றம் அடையுமா இல்லையா என்பதை பொறுத்து பார்க்கலாம். டொரண்டோ மட்டுமின்றி மொன்ட்ரியல் மற்றும் ஒட்டாவா நகரங்களிலும் கூட தொடர்ந்து வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதற்கேற்றவாறு உங்கள் நாட்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வயதானவர்கள் தேவையற்ற விடயங்களுக்காக வெளியே செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நிறைய தண்ணி குடியுங்கள் என்று கூட ஹெல்த் கேனடா பொதுவாக சொல்கிற விஷயம். எனவே இதெல்லாம் பொதுவாக தெரிஞ்ச விஷயம், அதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது நாங்கள் குடிமைக்கான நிகழ்ச்சிகள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க வேண்டிய விடயங்களை பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் இன்றைய தினம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். எனவே அவர் அங்கு கூறிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கெனடிய வலம் பகுதியில் கெனடிய இராணுவம் எதிர்வரும் நாட்களில் காபூலை விட்டு வெளியேறும் என பாதுகாப்பு அமைச்சர் ஹர்ஜித் சஜன் அறிவித்திருக்கின்றார். அந்த விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மிசிசாகா மேயர் ப்ரௌனி அவர்கள் இந்த பாடசாலை மொழிதரப்பின் போது செய்ய வேண்டிய மற்றும் கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்கள் பற்றி சில தகவல்களை வெளியிடுகின்றார். அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கலையரங்கம், அதில் சிம்மை சிவகுமார் வழங்குகின்ற ஒரு மல்டி லாங்குவேஜ் மேஷப் என்று கூட சொல்லலாம், அந்த பாடலை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், காலை மற்றும் நாணய மாற்று வீதம் மற்றும் பல கெனடிய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்லலாம். எனவே எலெக்ஷன் தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நாட்களில் துரிதமாக தேர்தல் பிரச்சாரங்கள், பல தலைவர்களும் துரிதகதியில் வெவ்வேறு இடங்களில் தொடர்ந்து இந்த நேர இதெல்லாம் பார்க்காம தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எங்கள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட. எனவே அவர் இன்றைய தினம் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லலாம். எனவே இன்று அங்கு இது அவருடைய 2வது வருகை என்று சொல்லலாம். பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இது 2வது வருகை என்று சொல்லலாம். 2வது தடவையாக தனது பிரச்சாரத்தை இன்றைய தினம் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய தினம் அவர் கூறிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Earlier this morning, I met with Pam and Mike here in Surrey and their 3 kids. We talked about something I hear a lot from folks across BC and around the country, the price of a new home. Like any parent, they want what's best for their children. But with the housing market the way it is, Pam and Mike are worried their kids won't ever be able to buy a home, and more specifically, a home in the community in which they grew up. And they're not alone. For far too many people, owning a place just isn't within reach. And my friends, we have a plan to change that. To begin with, we'll help you buy your first home sooner. And we'll do this by getting you to a down payment faster with a plan worth tens of thousands of dollars. We'll also launch a new rent-to-own program. At the same time, we'll crack down on predatory speculators competing with families trying to buy their first home. That means no more foreign wealth being parked in homes that people should be living in. We'll also make the process of buying a home more transparent, so no more blind bidding. And to top it off, we'll work with municipalities to get more homes built and renovated. Unlike other parties, we have a plan on housing that will actually help you. And today, I want to tell you about one of the ways we're going to make that a reality. This pandemic has been really hard on so many Canadians, on so many small businesses. But the truth of it is that for some businesses, it's been really good. Look no further than the financial institutions.
Big banks and insurance companies have been doing very well over these past many months. This week, Canada's biggest banks are posting their latest massive profits of billions of dollars. Of course, one of the reasons banks have been doing so well is that the economy is doing well. And the economy is doing well because we invested in Canadians. We invested in small businesses. And above all, we invested in you. And for your part, you worked really hard. You tightened your belt. And because you did that, because you sacrificed, because you saved, big banks got a windfall. So as we rebuild, we're going to ask big financial institutions to pay a little back, to pay a little more, so that we can do more for you. And in particular, so that we can help you own your home, and so own your future. We will raise the corporate income tax rate for Canada's largest and most profitable banks and insurance companies by 3 percentage points on all earnings over $1 billion. We'll also establish the Canada Recovery Dividend, so these institutions contribute more over the next 4 years of Canada's recovery. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. டொரண்டோ நேரம் 9:10 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது கூடிய விடயங்கள் பற்றி பார்த்தீர்கள். அதிலும் குறிப்பாக பொருளாதார மேம்பாடு பற்றிய விடயங்களை அதிகமாக பேசியிருந்தாலும் குறிப்பாக இந்த வீடு விற்பனை மற்றும் வீடு வாங்கும் வாய்ப்பை இலகுவாக ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற விடயங்களை பற்றியும் பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்பது, அதே நேரம் வங்கி மற்றும் வரி பற்றிய விடயங்கள் பற்றியும் குறிப்பாக அவர் பேசியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே தொடர்ந்தும் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அந்த எலெக்ஷன் நெருங்கிருந்து தொடர்ந்து துரிதமாக ஒவ்வொரு மாகாணங்களிலும் நடைபெறும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக கூறலாம். அடுத்தாக கோவிட்-19 பற்றிய சில அப்டேட்ஸை பார்த்துவிடலாம். அந்த வகையில் இந்த 4th வேவ் 4வது அலை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கின்றன்னு சொல்லலாம். அதாவது அதனுடைய தீவிரம் அதிகமாக இல்லை என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது ஊடுருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் அநேகமான மாகாணங்களிலும் சரி நோய் தொற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கின்றது என்று சொல்லலாம். இந்த நியூ வேரியன்ட் டெல்டா வேரியன்ட் காரணமாக இந்த தொற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே குறிப்பாக தடுப்பூசி பெறாதவர்கள், இந்த 2 தடுப்பூசிகளும் பெறாதவர்கள் இதில் அடங்குவார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த 4வது அலையை தடுப்பதற்கு போதுமான அளவு தடுப்பூசிகள் தற்பசமயம் இல்லை, பெருக்கிற அந்த குழலை காணாது என்ற வகையில் நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தொற்றுக்கு எதிராக கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் அதிகமான கனடியர்கள் தடுப்பூசி போடாத நிலையில் இப்பொழுது கனடா இருக்கின்றது. எனவே இந்த புதிய தொற்றின் மாறுபாட்டால் ஏற்கனவே மருத்துவமனைகள் மீண்டும் இந்த இடப்பற்றாக்குறையை கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றன என்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே மேலும் தடுப்பூசிகள் தேவைப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் கடந்த சில வாரங்களில் நாங்கள் பார்த்த இன்னொரு விஷயம் நிறைய தடுப்பூசிகள் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் தேங்கி கிடப்பதையும் அறிவித்திருந்தார்கள். அது ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த 4வது அலைக்கு போதுமான தடுப்பூசிகள் இல்லை என்ற ஒரு விடயத்தை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக ஏர் கனடா அறிவித்திருக்கின்ற இன்னொரு விடயம்,
அவர்களுடைய புதிய வேக்சின் பாலிசியை வந்து இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். ஏர் கனடாவில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களும் வந்து முழுமையாக வேக்சினை பெற்றிருக்க வேண்டும், முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்ற வேக்சின் பாலிசியை வந்து இன்றைய தினம் புதன்கிழமை அறிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதில் பயணிகள் மற்றும் ஊழியர்களுடைய பாதுகாப்பை கருதி இந்த திட்டம் வந்து இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அடங்குவது வந்து பார்க்கும்போது மெயின் ஏர்லைன், ஏர் கனடா ரூஷ் மற்றும் ஏர் கனடா வெக்கேஷன்ஸ் இந்த பிரிவுகள் அடங்குபவர்கள் வந்து ஊழியர்கள் வந்து முழுமையாக வேக்சின் பெற்றிருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் 30 முதல் வந்து அனைவரும் வந்து இந்த தடுப்பூசிகளை வந்து 2 தடுப்பூசியும் வந்து அந்த ஊழியர்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும் என்பதை வந்து அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தார்கள். எனவே இந்த வேக்சினை பெறாதவர்கள் வந்து, எனவே இந்த வேக்சின் மேண்டட்டரி ஒன்றுச்சு, இது மேண்டட்டரி இல்லை தானே சொல்லி இந்த வேக்சினை பெறாதவர்கள் வந்து பின் விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று கூட அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அன்பெய்டு லீவ்னு சொல்லலாம் மற்றும் வேலையை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாம், அதே நேரம் இந்த அவர்களுக்கான இந்த பெனிஃபிட்ஸ், அதாவது அவர் வேலை மூலமாக எடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கூட இதன் மூலமாக இழக்க நேரிடலாம் போன்ற பின் விளைவுகளை எதிர்நோக்க வர வேண்டி வரும் என்று ஏர் கனடா வந்து இன்றைய தினம் அறிவித்திருந்தது. எக்ஸெப்ஷனலாக மெடிக்கல் கண்டிஷனில் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு சலுகை வந்து வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அதே நேரம் கடந்த வாரம் வந்து அனைத்து அரசாங்க ஊழியர்களும் வந்து முழுமையான தடுப்பூசியை பெற்றுக்க வேண்டும், அவர்களுக்கு மேண்டட்டோரி 2 வேக்சின்ஸும் வந்து மேண்டட்டோரி என்று அறிவித்ததும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில் வந்து ஏர் கனடா இந்த அறிவித்தலை வெளியிட்டிருப்பது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக அனைவராலும் பாராட்டப்படுகிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக நாங்கள் கெனடிய வலம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் கெனடிய இராணுவம் வந்து எதிர்வரும் நாட்களில் வந்து காபூலை விட்டு வெளியேறும் என பாதுகாப்பு அமைச்சர் ஹர்ஜித் சஜன் வந்து அறிவித்திருக்கார் என்பதும் இன்றைய தினம் ஒரு பரபரப்பான விஷயமாக தெரிகின்றது. அதே நேரம் நேற்றைய தினம் வந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து, அதாவது இந்த மாத இறுதிக்கு பிறகும் கூட அங்கே கனடா வந்து காபூலில் தங்க தயாராக இருப்பதாக நேற்றைய தினம் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வந்து பாதுகாப்பு அமைச்சர் சஜன் அவர்கள் தெரிவித்த விஷயம் வந்து, கனடா எதிர்வரும் நாட்களில் வந்து காபூல் விமான நிலையத்திலிருந்து தனது பணியை முடிக்க ஆரம்பிக்கும், அதாவது கனடா வந்து 1 நாட்களில் வந்து தனது பணியை முடிக்க ஆரம்பிக்கும் என பாதுகாப்பு அமைச்சர் ஹர்ஜித் சஜன் வந்து இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற கனடியர்களும் சரி, ஆப்கானிஸ்தான் இருக்கும் அந்த ஆப்கானிஸ்தார்களும் சரி, அவங்க காபூல் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை காரணமாக அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் 2 நாட்களே இருக்கின்ற இந்த நாட்களில் வந்து முடிந்த வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து இங்கே கனடாவுக்கு கொண்டு வருவதற்கான முழுமையான நடவடிக்கைகளில் கனடா ஈடுபடும் என்பதையும் வந்து அவர் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். எனவே இது பற்றி இவர் கூறிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Today, I want to provide an update on the situation in Afghanistan and what Canada continues to do to bring Canadians and vulnerable Afghans to safety. Canada is part of a 13-nation air bridge out of Kabul, and we are working with our allies to evacuate as many of our citizens and vulnerable Afghans as possible. We continue to work together to keep our planes constantly flying in and out of Hamid Karzai International Airport. And since my last update on Sunday, I can report that the Canadian Armed Forces have flown 3 additional flights carrying hundreds of passengers to safety, many of them women and young children. On August 22nd, the Royal Canadian Air Force evacuation flight transported 436 Canadian citizens and Afghan nationals out of Kabul. Hundreds of those passengers have already landed in Canada. And on August 23rd, another RCAF evacuation flight left Kabul with over 500 people on board, bringing them to safety and to a new life. And just yesterday, an RCAF flight transported 530 people out of Afghanistan. We've been working with our colleagues at Immigration, Refugees and Citizenship Canada and Global Affairs Canada since early August. And since then, we have evacuated about 2,700 people from Afghanistan. The vast majority of these people are coming to Canada, and this includes many Afghan interpreters and locally engaged staff who worked with our troops. They had our backs, and now we have theirs. We have been working with our veterans groups who have connected us to their former Afghan staff. These groups have made a crucial difference on the ground and saved many lives. Canada's Special Forces operators continue to work tirelessly inside and outside
the confines of the airport to bring as many Canadian citizens, permanent residents, eligible Afghan nationals as possible to the airport for evacuation. I'd like to take a moment to note our close and excellent collaboration with the United Kingdom's armed forces, who have worked especially closely with the Canadian Armed Forces on the ground. These are still desperate people in horrific conditions near the airport, and the security situation is becoming more dangerous with each passing hour. Crowds near the airport have grown. As a result, the gates have had to remain closed for safety and to allow those inside the airport perimeter to be evacuated. Taliban checkpoints in surrounding areas have prevented many from reaching the airport. And despite these obstacles, our Canadian Armed Forces members have been working to get Canadians and Afghans destined for Canada into the airport and make sure they can board Canadian and allied airplanes. They're working in directly with IRCC and Global Affairs Canada partners. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:19 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பாதுகாப்பு அமைச்சர் ஹர்ஜித் சஜன் அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த முதலில் சொன்னது போல இந்த கனடாவின் இராணுவம் அமெரிக்காவினுடைய காலக்கெடுவினுக்கு முன்னர் காபூலை விட்டு வெளியேறும் என்று இன்றைய தினம் அறிவித்திருந்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 1600க்கும் மேற்பட்ட ஆப்கானியர்களை அங்கிருந்து வெளியேற்றி வருகின்றது. தொடர்ந்து இருக்கின்ற இந்த 2-3 நாட்களில் முடிந்தவரை ஆப்கானியர்களையும் சரி அங்கே இருக்கின்ற கனடியன் ரெசிடென்ட்ஸையும் சரி அவர்களை கனடாவுக்கு அழைத்துவதற்கான முழு முயற்சியிலும் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். அடுத்ததாக எப்படி இந்த ஏர் கனடா அறிவித்திருந்தோ தனது ஊழியர்களுக்கான இந்த வேக்சின் பாலிசிஸை அறிவித்திருந்தார்களோ அதே போல் டெல்டா ஏர்லைன்ஸும் ஒரு குறிப்பிட்ட அறிவித்தலை இன்றைய தினம் அறிவித்திருந்தது. அதாவது அவர்களும் இந்த அவர்களுடைய ஊர்களிடம் முழுமையாக வேக்சின் பெற்றிருக்க வேண்டும், முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். அதுக்காக சில புதிய கட்டுப்பாடுகளையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது பற்றி டெல்டா ஏர்லைன்ஸ் CEO எட் பாஸ்டியன் அவர்கள் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக நவம்பர் 1ஆம் தேதிக்கு முதல் டெல்டா ஏர்லைன்ஸில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் அனைவரும் 2 தடுப்பூசிகளையும் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி தவறுகள் அவர்கள் குறிப்பிட்ட சில பின்விளைவுகளை எதிர்நோக்கலாம். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் கோவிட் டெஸ்ட் எடுக்க வேண்டும். அதே நேரம் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் இந்த தடுப்பூசி போடாத விடத்து $200 அவருடைய பே ஸ்டாப்பில் இருந்து கழிக்கப்படும் என்பதும் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணப்படும் அல்லது கழிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அறிவித்திருந்தார்கள். அதே நேரம் எந்தவித சலுகைகளும் எந்த ஒரு ஒர்க் பெனிஃபிட்ஸும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு விடயத்தையும் இன்றைய தினம் டெல்டா ஏர்லைன்ஸ் CEO எட் பாஸ்டியன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். எனவே ஏர் கனடாவை தொடர்ந்து டெல்டா ஏர்லைன்ஸும் இந்த அவங்க வேலை செய்கின்ற ஊழியர்கள் அனைவரும் மேண்டட்டோரியாக 2 வேக்சின்ஸும் பெற்றுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற விஷயம், மிசிசாகா மேயர் பானி க்ரோம்பே அவர்கள் இந்த பாடசாலை மீள்திறப்பின் போது கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றார். எப்படி பாடசாலைகள் மீள்திறப்பின் போது நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படும், அதுக்கான அந்த பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் பற்றி நிறைய திட்டங்களும் சரி அதுக்கான விதிகளும் கடந்த வாரங்களில் நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள். எனவே அதுக்கேற்ற வகையில் இந்த பாடசாலை மீள்திறப்பின் போது கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி அவர் கூறுகின்றார். எனவே அவர் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Hello, Mississauga. Mayor Bonnie Crombie here. As students head back to school for in-person learning, it's important for everyone to remember to be alert and cautious while using our roads. School buses are back on the routes picking up and dropping off students, and the streets outside of our schools and all across the city will be much busier than they have been in a while.
We encourage those who are able to walk or to bike to school to reduce congestion and create safer environments. It's also great exercise and will help start your day in a healthy and energizing way. If you have a student returning to school, this is a great opportunity to remind them of all the ways they can help keep themselves and those around them safe on our roads. You can find safety tips for walking, cycling, and taking the bus to school on the city's website. And we will also be sharing lots of safety tips on our social media channels. If you are driving, I urge you to slow down, stop for buses, and always be aware of your surroundings. Be sure to follow the rules of the school drop-off and pickup area to keep the school zone safe for everyone. And if you're able, try parking at a distance from the school and walking the rest of the way. This saves spaces closest to the school for those who most need them, like caregivers of very young children and members of our school community with special needs. We are committed to keeping our roads safe for everyone, whether you walk, ride your bike, take a school bus, take public transit, or drive to school. No loss of life on our roads is acceptable. We need your help to eliminate all traffic fatalities and severe injuries and make Vision Zero a reality. Have a great first day back at school and stay safe, Mississauga. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. தொண்ணூற்று நேரம் 9:24 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். மிஸ்ஸாகா மேயர் போனி கிராம்பி அவர்கள் இந்த பாடசாலை மீள்திறப்பின் போது செய்ய வேண்டிய விடயங்கள் பற்றி கூறியிருந்தார். குறிப்பாக அவர் இந்த போக்குவரத்து என்ற விடயத்தை பற்றி மேலோட்டமாக கூறியிருந்தார்னு சொல்லலாம். அதாவது இந்த பஸ் போக்குவரத்து, பாடசாலை மாணவர்கள் வந்து பஸ்ஸில் போகும்போதும் சரி, மற்றும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மற்றும் அவர்கள் சொந்தமாக போகவும் சரி, அந்த நேர்கள் வந்து சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த நேரம் முடிந்த வரைவே இந்த ரஷ் மூலமாக இந்த பாடசாலை தொடங்கிகளை வந்து நிறைய பேர் வந்து இந்த ரஷ் மற்றும் நிறைய டிராஃபிக் இதில் வந்து அந்த மாதிரி சில கஷ்டங்களை எதிர்நோக்காத வண்ணம் வந்து சரியான முறையில் வந்து செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்ததாக ஒரு அறிவித்தல். தமிழ் ஃபெஸ்ட் இந்த வருடம் நடைபெற இருக்கின்றது. கடந்த வருடம் வந்து உங்களுக்கு தெரியும், இது வர்ச்சுவலாக சிடிசியினுடைய ஆதரவில் வந்து இடம்பெற்றது என்று சொல்லலாம். எனவே ஒவ்வொரு வருடமும் வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த தமிழ் ஃபெஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலாக மக்களூரில் வந்து நடைபெறும். இந்த கோவிட்-19 காரணமாக கடந்த வருடம் வந்து இடம்பெறவில்லை. அது வந்து வர்ச்சுவலாக இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த வருடம் இது டிரைவின் மூலமாகவும் மற்றும் வர்ச்சுவலாகவும் வந்து இடம்பெற இருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 28 மற்றும் 29ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 11 மணி வரை சனி ஞாயிறு தினங்களில் வந்து நடைபெற இருக்கின்றது. அங்கே என்று பார்த்தால் கில்வுட் கோ ஸ்டேஷன் 4105 கிங் ஸ்கார்பரோவில் அமைந்திருக்கின்ற அந்த இடத்துல வந்து கில்வுட் கோ ஸ்டேஷனில் வந்து இது இடம்பெற இருக்கின்றது. எனவே நீங்கள் அவர்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் டிக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி டிரைவிங் சினிமாவில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த முறை வந்து இந்த தமிழ் ஃபெஸ்ட் வந்து இதனை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். பாடல், நடனம் என நிறைய பல்சுவை விஷயங்கள் வந்து உங்களுக்காக காத்திருங்கள். எனவே எப்படி இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு வளமை போல் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ அதே நேரம் இந்த கழிப்பும் வந்து இந்த வருகின்ற இந்த சனி ஞாயிறு தினங்களிலும் நீங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மேலதிக விவரங்களுக்கு tamilfest.ca என்ற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் டிக்கெட்ஸ்களையும் வாங்கலாம். அதை பற்றிய மேலதிக விவரங்களையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக குடிமைக்கான நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் $184.50 செல்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $59.50 செல்கின்றன. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 189.50 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:28 நேர்கள் குடிவினிங்கான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கிய நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக பிஎல் ரீஜன் இன்றைய தினம் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல், அதாவது புதிய COVID-19 தொற்றுகள் கட்டுப்பாடுகளை சில கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கிறேன்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வரும் இந்த கேசஸ், மீண்டும் இந்த COVID-19 கேசஸ் இந்த டெல்டா வேரியன்ட் காரணமாக மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகின்றன. அதில் பிஎல் ரீஜனில் கொஞ்சம் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பிஎல் ரீஜன் அதிக மக்கள் கூடுகின்ற இடத்தில் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஷாப்பிங் மால்ஸாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய இடங்களாக இருக்கட்டும், இதில் 100 பேருக்கு மேல் கூடப்படுகின்ற இந்த இடங்களில் புதிய கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்படுவதாக இருக்கின்றன. அதே நேரம் திருமணம் மற்றும் மரணச்சடங்காக இருக்கட்டும் மற்றும் ஸ்போர்ட்ஸ் இவெண்டாக இருக்கட்டும், அங்கேயும் புதிய கட்டுப்பாடுகள் சோஷியல் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருக்கின்றன. சோஷியல் கேதரிங் தான் இந்த புதிய கட்டுப்பாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்ற என்பதன் பற்றியும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது பிஎல் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் லாரன்ஸ் லோ அவர்கள் இந்த விடயத்தை பற்றி இன்றைய தினம் அறிவித்திருந்தார். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் இந்த பிஎல் ரீஜனில் ஏற்கனவே முதலில் இந்த கடந்த வருடம் சரி, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலும் சரி பிஎல் ரீஜனில் கோவிட் தொற்றுகள் எண்ணிக்கை அதிகரித்து பிறகு இந்த மீள்திறப்பிற்கு பிறகு கொஞ்சம் குறைவடைந்ததும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே மீண்டும் இந்த 4வது அலையின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அதிகரிப்பை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இது பிஎல் ரீஜன் மட்டுமில்லை, ஏனைய மாகாணங்களிலும் ஏனைய இடங்களிலும் கூட நாங்கள் அதிகரிப்பை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதும் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் பார்க்க இருப்பது நாங்கள் ஒரு மேஷப். இது மல்டி லாங்குவேஜ் மேஷப்னு சொல்லலாம். தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு என்று நிறைய லாங்குவேஜஸில் சேர்ந்த பாடல்களின் ஒரு தொகுப்பாக இந்த பாடல் இருக்கின்றது. இந்த பாடலை பாடியிருக்கின்றார் சின்மயி சிவகுமார். இந்த பாடலுக்கான பின்னணி இசையை வழங்கியிருக்கின்றார்கள் சன்சி மியூசிக் குரூப். இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம்.
காதோடு காதோரமாய் நெஞ்சோடு நெஞ்சோடு நெஞ்சோரமாய் நிறையே நீ தூராதே தூராதே தீராதையாய் மாயாதே மாயாதே மாயாதேயாய் என்னாலும் என்னாலும் என்னாளமாய் படரு చేసే నాలో అడగని ప్రశ్నే ఏదో అసలది బదులో ఏమో అది తేలేనా కుదురుగా ఉండే మదిలో చిలిపిగా ఎగిరే ఎదలో తెలియని భావం తెలిసే కథ మారేనా నీవే అడుగే వేస్తూ నీ నీడన గమనిస్తూ నా నిన్నల్లో లేని నన్నే చూస్తున్నా మందారా మందారా కరిగే తెల్లారేలాగా ఆ కిరణాలే నన్ను చేరేలా కళ్ళారా కళ్ళారా చూస్తున్నావా కళ్ళారా ఈ సరికొత్త స్నేహం దరిచేరా कैसे तेरे होठ गरसे ना धूप चले ना चाऊं कैसे तेरे खुद घर से कैसे टॉर्च के ना पाऊं कैसे तेरे खुद घर से ना धूप चले ना चाऊं कैसे तेरे खुद घर से कैसे टॉर्च के ना पाऊं बन लिया अपना पे अंबर कर लिया तू साथ समंदर फिर भी सूखा मन के अंदर क्यों रहेगा रे कबीरा मान जा रे फकीरा मान जा आजा तुझको पुकारे तेरी परछाइयाँ रे कबीरा मान जा रे फकीरा मान जा ऐसा तू है मेरी मोही कैसा हर जाइया We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:37 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு நடக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்த மொழிகளில் இடம்பெற்ற இந்த பாடல்களின் தொகுப்பாக ஒரு மேஷப்பாக அந்த பாடல் அமைந்தது. சிம்மை சிவகுமார் அவர்கள் அந்த பாடலை பாடியிருந்தார்கள். அந்த பாடலுக்கான பின்னணி இசையை வழங்கியிருந்தார்கள் சன்சி மியூசிக் குரூப். எனவே சன்சி மியூசிக் குரூப்பினுடைய பாடல்களை நீங்கள் அவருடைய பேரை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பதன் மூலமாக அவருடைய படைப்புகளை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தாக இந்த வேக்சின் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. கியூபெக்கில் இருப்பவர்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட வருகின்ற புதன்கிழமை அவர்களுடைய அந்த வேக்சின் பாஸ்போர்ட்ஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும் என இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இது அனைவருக்கும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். குறிப்பாக 2 வேக்சினும் பெற்றவர்கள் அவர்களிலும் சில லிமிடேஷன் இருக்கு என்பதும் இங்கே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எனவே இவர்கள் இந்த ஆப்ஸை டவுன்லோட் செய்ய தகமை பெற்றவர்கள் இந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அவர்களுடைய அந்த QR கோட் அவர்கள் ரிசீவ் பண்ணுவார்கள். அதுக்கு எலிஜிபிலிட்டி என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கும் மேலானவர் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த QR கோட் ரிசீவ் பண்ணுவார்கள். அந்த QR கோடை பெற்றவர்கள் இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணலாம் என்றும் அடுத்த செப்டம்பர் 1ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை இந்த டவுன்லோடை இந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும். முதல் வாரத்தில் ஆப்பிள் ஸ்டோரிலும் அதுக்கு அடுத்த வாரத்தில் ப்ளே ஸ்டோரிலும் டவுன் செய்யக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் இந்த அத்தியாவசிய நடவடிக்கைகள் மற்றும் வேறு சில விஷயங்களை கட்டுக்கோப்புகள் கொண்டுவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது கியூபெக்கில் இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் நாங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்த மாகாணங்களிலும் கூட இந்த வேக்சின் பாஸ்போர்ட் இந்த நிலைமைக்கு வருகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது வானிலை அறிக்கை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் வானிலை அறிக்கை எப்படி போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 32°C, அதி குறைந்த வெப்பநிலை 21°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 32°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 33°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. டொரண்டோ, ஒட்டோவா, மொன்ட்ரியல் ஆகிய இடங்களுக்கு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதி குறைந்த வெப்பநிலை 11°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, அதி குறைந்த வெப்பநிலை 14°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். வானிலை அறிக்கை பார்த்தோம். எனவே எதிர்பார்த்ததை போல நாளையும் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படும். அநேகமான நகரங்களில் வெப்பநிலை அதிக அளவாகவே இருக்கும். எனவே இது வீக்கெண்டில் தான் குறையும் என்று நாங்கள் சொல்லலாம். எனவே இந்த வீக்கெண்ட் முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள், வீக்கெண்ட் தொடங்குவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. எனவே மீதம் இருக்கின்ற இந்த 2 நாட்களுமே வெப்பநிலை அதிக அளவில் தான் இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தாக ஒரு செய்தி. ஒன்டாரியோ லாட்டரி வின்னர் ஒருவர் தான் வெற்றி பெற்ற பணத்தை அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை முதற்குடி மக்களுக்கும், அதாவது இண்டிஜினஸ் பீப்புளுக்கும் மற்றும் வீடற்ற, அதாவது ஹோம்லெஸ் வெட்டரன்ஸுக்கும் உதவி செய்ய முடிவு செய்திருக்கின்றார். ஒட்டாவா நேட்டிவை சேர்ந்த டெட் லூஸ் என்பவரை இந்த உதவித்தொகையை செலுத்த இருக்கின்றார். கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி OLG லாட்டரியை வின் பண்ணியிருந்தார். $7 மில்லியன் மற்றும் மேலதிகமாக $1,000 a day for life draw அதுவும் வின் பண்ணியிருக்கிறார். எனவே இந்த 2 பரிசு தொகையும் கொண்டு அதில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை அவரும் ஒரு முதற்குடி சமூகத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தால் முதற்குடி சமூகத்தினுடைய கல்வி நிதிக்காகவும் மற்றும் இந்த வீடற்ற இந்த வெட்டரன்ஸ் அவர்களுக்காகவும் இந்த தொகை வழங்கி இருப்பதாகவும் அவர் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமின்றி இந்த தொகை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி அனைவருக்கும் ஷேர் செய்து இருப்பதாகவும் அவர் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக அறிவித்திருக்கின்றார்.
டொரண்டோ நேரம் 9:42 அடுத்ததாக நாங்கள் பார்க்கிருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25 புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் 4வது அலை பரவலை தடுக்க தடுப்பூசிகள் மாத்திரம் போதாது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். மீண்டும் தடைகளை தவிர்ப்பதற்கும் தடுப்பூசி போடாதவர்களை பாதுகாப்பதற்கும் கனேடியர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து பொது சுகாதார வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றார்கள். தொற்றுக்கு எதிராக 10 மில்லியனுக்கும் அதிகமான கனேடியர்கள் தடுப்பூசி போடப்படாத நிலை தற்போது உள்ளது. இதனால் புதிய தொற்றின் மாறுபாட்டால் ஏற்கனவே சவால்களை எதிர்கொள்ளும் சில மாகாணங்களின் மருத்துவமனைகள் மேலும் சவால்களை எதிர்கொள்ளும் என கூறப்படுகிறது. 3 மாதங்களில் முதல் முறையாக 1000க்கும் அதிகமான புதிய கோவிட் தொற்றுக்களை அல்பர்டா இன்று பதிவு செய்திருக்கிறது. 1076 புதிய தொற்றுக்கள் அல்பர்டாவில் பதிவாகியுள்ளன. இது மே மாதம் 15 பின்னரான அதிகூடிய ஒரு நாளுக்கான தொற்றுக்களின் எண்ணிக்கையாகும். இதில் ஒரு மரணமும் அல்பர்டாவில் பதிவாகியுள்ளது. அல்பர்டா மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவுகளிலும் உள்ள கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அல்பர்டா வைத்தியசாலைகளில் 284 பேரை அனுமதித்திருக்கிறது. இது ஜூன் மாதம் 15 பின்னரான அதிக எண்ணிக்கையாகும். இவை தவிரவும் இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 698 தொற்றுகளும் ஒரு மரணமும், ஒன்டாரியோவில் 660 தொற்றுகளும் ஒரு மரணமும், கியூபெக்கில் 550 தொற்றுகளும் ஒரு மரணமும், சஸ்கெச்சுவானில் 216 தொற்றுகளும், மனிடோபாவில் 105 தொற்றுகளும் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் இன்று தலா 100க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் இன்று மொத்தம் 2626 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நார்த் வெஸ்ட் பிரதேசங்களில் மீண்டும் முகமூடி கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துகிறது. கோவிட் தொற்றின் அதிகரிப்புக்கு மத்தியில் இன்றைய அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நாளை காலை முதல் அனைத்து உட்புற பொது இடங்களிலும் முகக்கவசம் கட்டாயமாக்கப்படுகிறது. நார்த் வெஸ்ட் பிரதேசங்களில் விரைவாக பரவி வரும் டெல்டா மாறுபாட்டுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்புகளில் முகமூடிகள் ஒன்றாகும் என தலைமை பொது சுகாதார அதிகாரி கூறியிருக்கின்றார். தொற்றின் தொடர்ச்சியான அதிகரிப்பை எதிர்கொள்ளும் முகமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமும் மனிடோபா மாகாணமும் நேற்று முகமூடி சட்டங்களை மீண்டும் அறிவித்தன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ராணுவம் அமெரிக்க காலக்கெடுவுக்கு முன்னர் காபூலை விட்டு வெளியேறும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய ராணுவம் எதிர்வரும் நாட்களில் காபூல் விமான நிலையத்தில் தனது பணியை முடிக்க ஆரம்பிக்கும் என பாதுகாப்பு அமைச்சர் ஹர்ஜித் சஜான் இன்று கூறினார். அமெரிக்கா இந்த பணியை முன்னெடுத்து சென்று பாதுகாப்பை வழங்கி வருவதாக அமைச்சர் சஜான் தெரிவித்தார். இந்த மாதத்தின் இறுதிக்கு பின்னரும் கனடா காபூலில் தங்க தயாராக இருப்பதாக நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய இந்த அறிவித்தல் பாதுகாப்பு அமைச்சரூடாக வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் மார்கானு இன்று கூறினார். கனடா இதுவரை 1600க்கும் அதிகமான ஆப்கானியர்களை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க எல்லை திறந்த பின்னர் கனடாவுக்குள் நுழைந்த பயணிகளின் எண்ணிக்கை ஒரு வாரத்தில் இரட்டிப்பாகியுள்ளது. அமெரிக்காவுடன் நில எல்லையில் கனடாவுக்குள் நுழையும் பயணிகளின் எண்ணிக்கை எல்லை திறந்த பின்னர் முதல் வாரத்தில் 2 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது. 2,18,732 வணிகரல்லாத பயணிகள் ஆகஸ்ட் மாதம் 9 தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 15 வரையிலான காலப்பகுதியில் எல்லையை கடந்துள்ளதாக CBSA தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முந்தைய வாரத்தில் இந்த எண்ணிக்கை 1,03,344 பதிவாகியுள்ளது. கனேடிய அமெரிக்க எல்லை கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் அத்தியாவசியமற்ற பயணத்துக்கு மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. 9:48 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக்கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டெமல் ஃபெஸ்ட் CGC வழங்கும் டெமல் ஃபெஸ்ட் வருகின்ற சனி ஞாயிறு தினங்களில் இடம்பெற இருக்கின்றது. 4105 கிங்ஸ்டன் ரோட் வீதியில் அமைந்திருக்கின்ற கில்வுட் கோ ஸ்டேஷன்ஸ் காபூரில் அமைந்திருக்கின்ற கில்வுட் கோ ஸ்டேஷனில் வந்து தமிழர் ஃபெஸ்டிவல் டிரைவின் மற்றும் வர்ச்சுவல் இவெண்ட்டாக நடைபெற இருக்கின்றது. பாடல், நடனம் மற்றும் பல பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மாலை 4 மணியிலிருந்து 11 மணி வரை இந்த டெமல் ஃபெஸ்ட் இடம்பெறும். எனவே tamelfest.ca என்ற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் டிக்கெட்ஸை நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். எனவே தவற விடாதீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான பல செய்திகளை கேட்டறிந்திருப்பீர்கள். எங்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சி வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPG-வினோடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினோடாகவும் நீங்கள் கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் நீங்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.